பிராண பிரதிஷ்டை முடிந்து 5 மாதங்களே ஆன நிலையில் அயோத்தி ராமர் கோயில் மேற்கூரை ஒழுகுவதாக அக்கோயிலின் தலைமை அர்ச்சகர் கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அயோத்தி ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை கடந்த ஜனவரி 22ஆம் தேதி கோலாகலமாக நடைபெற்றது. இந்த சூழலில் கோயிலின் தலைமை அர்ச்சகரான ஆச்சாரிய சத்யேந்திரதாஸ் கோயிலின் மேற்கூரை மழையின் போது ஒழுகுவதாக கூறியுள்ளார். பாலராமர் இருக்கும் கருவறையின் மேற்கூரை ஒழுகுவதாக கூறியுள்ள அவர், இது ஆச்சரியம் அளிப்பதாகவும் மேற்கூரையிலிருந்து தண்ணீர் வடிய இடமில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். கனமழை பொழிந்தால் பக்தர்கள் வழிபடுவது சிரமமாகிவிடும் எனவும் அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள கோயில் கட்டுமான கமிட்டியின் தலைவர் நிருபேந்திர மிஸ்ரா, முதல் தளத்திலிருந்து மழைநீர் சொட்டுவதை தானே பார்த்ததாக கூறினார். 2ஆம் தளமாக உள்ள குரு மண்டபத்திற்கு மேற்கூரை இல்லாததால் இது எதிர்பார்த்த ஒன்றே எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அங்கு கட்டுமான பணிகள் நிறைவடையும் போது தண்ணீர் கசிவு நிறுத்தப்படும் என கூறியுள்ள நிருபேந்திர மிஸ்ரா, அனைத்து தளங்களிலும் தண்ணீர் வடிவதற்கான ஸ்லோப்புகள் இருப்பதால் வடிகால்கள் இல்லை எனவும் கட்டுமான திட்டத்தில் குறைகள் எதுவும் இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நாகரா கட்டடக்கலையின் விதிகளின்படி முதல் தளத்தின் மேல் உள்ள மண்டபங்களுக்கு மேற்கூரை அமைக்காமல் இருக்க முடிவு செய்ததாகவும் அவர் கூறினார்.